Hi friends, Bashas kitchenல இன்னைக்கு நம்ம 3 வகையான வெஜிடபிள் கிரேவி ரெசிபீஸ் ஃபார் சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த 3 வகையான கிரேவி ரெசிபீஸும் நம்ம வீட்ல ரொம்ப ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது. அதே மாதிரி ஹோட்டலுக்கு போனோம்னா நம்ம இந்த கிரேவி ரெசிபீஸ் தான் விரும்பி சாப்பிடுவோம். இந்த எல்லா கிரேவி ரெசிபீஸும் வீட்ல எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கடலைக்கறி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு. கடலைக்கறி கேரளா ஸ்டைல் செய்யறதுக்கு நான் இங்கே கருப்பு சனாவை நைட்டே ஊற வச்சுட்டேன். நைட்டு ஊற வச்சுருந்த கருப்பு சனாவை நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு 3-4 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி செய்யறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. 2-3 பூண்டு பல்லு, அப்புறம் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி இந்தளவு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், தனியாத்தூள், வெறும் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு எண்ணெயில் வதங்க விடுங்க. இதில் வதங்கினதுக்கு அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக நான் இங்கே துருவி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துட்டு ரொம்ப வதக்காமல் அப்படியே ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு ஒரு பிளெண்டர் ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக இப்போ நம்ம கிரேவி செய்யலாம். கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகு அப்புறம் காஞ்ச வத்தல் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி வெங்காயம் நீளமாக நறுக்குனதை வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்தளவு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க வெங்காயம், தக்காளி அப்புறம் தேங்காயோட பேஸ்ட்டை சேர்த்துருங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம கொதிக்க விட போகிறோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு லெட் க்ளோஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போயிடணும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நடுவில் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் வேக வச்சிருந்த கருப்பு சனா அப்புறம் அதோட தண்ணி அதோட சேர்த்து இதில் நம்ம சேர்த்துடலாம். கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு காரம் நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வெறும் மிளகாத்தூள், உப்பு அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்பைசஸ் எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரணும். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த கறியோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். நம்ம சப்பாத்திக்கு எடுத்து போட்டு சாப்பிட்ற மாதிரி. அவ்வளோதான், நம்மளோட கடலைக்கறி ரெசிபி கேரளா ஸ்டைல் தயாராகிடுச்சு. இந்த வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பனீர் டிக்கா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பனீர் டிக்கா கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 2-3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் ஒரு 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் கொஞ்சம் மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். அதோடு சேர்த்து சிக்கன் தந்தூரி மசாலா தூள் நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட பாவ்பாஜி மசாலா தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தயிரில் அப்புறம் இந்த மசாலாவில் நம்ம பன்னீர் க்யூப்ஸ் எல்லாம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வைக்க போகிறோம். அதனால் பன்னீரை சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மசாலாவோட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ பன்னீர் க்யூப்ஸை தயிரில் சேர்த்துருங்க. அதிலே கொஞ்சம் கேப்சிகம் அதாவது குடமிளகாவும் சேர்த்துட்டு அதுலேயே ஒரு வெங்காயம் க்யூப் பண்ணதும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட நம்மளுக்கு வெங்காயம், கேப்சிகம் அப்புறம் பன்னீர் எல்லாமே நல்லா இந்த மாதிரி கலந்து வந்துடணும். பன்னீரோட டிக்கா கிரேவி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்றதுனால இப்போ நம்ம இதை மேரினேட் பண்ணி வச்சாச்சு. ஒரு 1 மணி நேரத்துக்கு இதை அப்படியே வச்சுருங்க. ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா ஒரு தவா சூடு பண்ணிக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பன்னீர், கேப்சிகம் அப்புறம் இந்த வெங்காயம் இது எல்லாத்தையும் இந்த தவாவில் இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு பக்கம் ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறமா திருப்பி போட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆன வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம தவால இருந்து இதை எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக பிரித்து வச்சிடலாம். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம்.
வெங்காயம் எந்தளவு வதங்கினதுக்கப்புறமா 2லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான உப்பு, வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் கொஞ்சம் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெயில் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய தக்காளியை நல்லா அரைச்சி தக்காளியோட பியூரே இல்லைன்னா பேஸ்ட்டை இந்த மாதிரி சேர்த்துருங்க. கொஞ்சமாக தண்ணியும் விட்டுக்கலாம். இப்போ இதை 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க ஃபுல் ஃப்ளேமில். ஒரு 7 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா இதோட கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். இந்த ஸ்டேஜில் நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கிரேவியோட திக்னஸை பொறுத்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இதையும் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ இந்த கொதிக்க வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட். இதில் நம்ம புளிக்குழம்பு கொதிக்கிற அளவுக்கு இது வந்து நல்லா நம்ம கொதிக்க விடணும். பாருங்கள், கொதிச்சு எண்ணெய் திரண்டு இந்த மாதிரி மேலே வந்து நம்மளோட கிரேவியோட கலரே வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். இதுக்கு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இந்த அளவு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம், கேப்சிகம், அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற பனீரையும் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இதை வந்து வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட பன்னீர் டிக்கா கிரேவி தயாராகிடுச்சு. இதுக்கப்புறம் இதை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ என்னோட கன்சிஸ்டன்சி கிரேவியோடது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் நான் வந்து என்னோடய ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுறேன். ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து கசூரி மேத்தி கையில் இந்த மாதிரி நுணுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த 3 கிரேவி ரெசிபீஸ்லேயும் உங்களுக்கு எந்த கிரேவி ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதே மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மலாய் கோஃப்தா அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இந்த வரிசையில் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டாக என்னோட ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒயிட் குருமா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெள்ளை குருமா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஃபஸ்ட் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கணும். இந்த பேஸ்ட்டில் நம்ம வந்து தேங்காய், சோம்பு, கசகசை, இஞ்சி பூண்டு, முந்திரி பருப்பு, அப்புறம் ஒரு பச்சை மிளகா சேர்த்து ஒரு பிளெண்டர் ஜாரில் இதை எல்லாத்தையும் வந்து சேர்த்து நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல மையாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளை குருமா செய்யறதுக்கு தேவையான காய்கறியில் பார்த்தீங்கன்னா பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெள்ளை குருமா செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கடாயில் இப்போ 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, அப்புறம் பிரிஞ்சி இலை, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து இதை வந்து தாளிச்சுக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க எல்லா காய்கறியும் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா காயெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதங்க விடுங்க. இப்போ காய் வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். கொஞ்சமாக உப்பு, அப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாம் வேகிறதுக்கு இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம். லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக விடலாம். ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துடணும். கொஞ்சம் தண்ணியும் விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரு தின் கன்சிஸ்டன்சியில் இந்த கிரேவி வந்து நம்மளுக்கு வேகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் உப்பு நான் அதில் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட போகிறோம். இதுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் ஆகும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட வெள்ளை குருமா சூப்பராக தயாராகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சது மாதிரி மேலே வந்து நம்மளுக்கு வந்துடும். இது வந்து ஒரு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சூடில் இன்னும் கொஞ்சம் இது வந்து திக்காயிரும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சி வரும்போதே நீங்கள் வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸி இந்த வெள்ளை குருமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த 3 வகையான வெட் சைட் டிஷ் ரெசிபி ஃபார் சப்பாத்தி ரெசிபிஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இதே மாதிரியான கிரேவி ரெசிபி செஞ்சு கொடுங்க. இதே மாதிரி 7 நாள் 7 வகையான சப்பாத்தி சைட் டிஷ் ரெசிபி நார்த் இந்தியன் ஸ்டைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இந்த வெள்ளை குருமா, சப்பாத்தி, குஷ்கா ரெண்டுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி இதை குஷ்காக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரியான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்தவங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.